வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாஞ்சேரி லொகேஷன்ல தான் ஒரு அருமையான 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா SSV கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ SSV கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி லொக்கேஷனில் நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கூடாஞ்சேரியிலேருந்து காயரம்பேடுன்ற லொக்கேஷனில் தான் இந்த வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 40 ஃபீட் ரோட்ல 2 வீடும் 30 ஃபீட் ரோட்ல ஒரு வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா வீடும் பார்த்தோன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரீசனபிளான ப்ரைஸில் தான் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடாஞ்சேரி காயரம்பேடு லொக்கேஷனில் 2BHK இண்டிபெண்டன்ட் வில்லா தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதேமாதிரி நம்மளோட சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்தோன்னா லேண்டோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 1160 ஸ்கொயர் ஃபீட் 2BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு பெயிண்டிங் டிசைன் எல்லாமே வேற லெவலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கார்டனிங் செக்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MS கேட் சூப்பராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடாஞ்சேரி காயரம்பேடு லொக்கேஷனில் தாங்க இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம கூடாஞ்சேரி GST ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ் தான். நான் GSTலேருந்து நெல்லிக்குப்பம் போகிற ரோடு ஸ்ட்ரைட்டாக வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தாங்க. வரும்போது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, ஜிம்மு, மாலு, ஸ்கூல்ஸ் எல்லாமே வர வழியில் ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. காயரம்பேடு ஜங்ஷன் வந்தீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அப்படியே நெல்லிக்குப்பம் போகிற ரோடு. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள வரும் போலீஸ் பூத் வருங்க. அந்த போலீஸ் பூத்லேருந்து கரெக்டாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் 40 ஃபீட் ரோடு மேலேயே இந்த வீடு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதோட லொக்கேஷன் ஹைலைட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பார்த்துங்க. நியர்பைல ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வேலம்மாள் ஸ்கூல், SRM ஸ்கூல் வர வழியிலேயே உங்களுக்கு SRM ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து நம்ம போய் ரைட் எடுத்தாலும் இங்கே ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீமா ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு SRM யூனிவர்சிட்டி, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், தாகூர் காலேஜ், இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றுவட்டாரத்தில் பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 10 கிலோமீட்டர்ல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு சொல்லுவாங்க, கூடாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் திருப்பூரூர் போகிற ரோடு வந்து உங்களுக்கு 100 ஃபீட் ரோடாக ப்ராட் பண்ணி இந்த ரூட்ல தான் அப்கமிங் வந்து ECRக்கு பஸ் ரூட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் ஏகப்பட்ட பெரிய பெரிய பில்டர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்துட்டு வீட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயே ஒரு பெரிய பில்டர்ஸ் வந்து லே அவுட் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரீசனபிளாக தான் உங்களுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம வீடை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கார் பார்க்கிங் வந்து நல்லா ப்ராடான கார் பார்க்கிங் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கார் பார்க்கிங் இல்லாமல் இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு 2 பைக் கிட்ட 2லேருந்து ஒரு 3 பைக் தாராளமாக நிப்பாட்டலாம் இந்த ஸ்பேஷியஸான இடத்துல. அதேமாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு டேப்பும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் பைக் வாஷ் பண்ணுறதுனாலும் கார் வாஷ் பண்ணுறதுனாலும் இதுலேருந்தே லைன் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா பயோசெப்டிக் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து பயோசெப்டிக் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு அட்வான்டேஜ் டெக்னாலஜி எல்லாமே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ப்ராடான கார் பார்க்கிங் சைஸ் அப்படின்னு சொன்னோன்னா 9.6க்கு 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கார் நிப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம யோசிப்போம் பைக் எங்கே நிப்பாட்டுறதுக்கு, கார் நிப்பாட்டினா ஸ்பேஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தா இவங்க அதுக்குன்னு தனியாகவே ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் நம்ம பைக் கூட நிப்பாட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் டிசைன் வந்து நம்ம உள்ள அந்த கார் பார்க்கிங்லேயே இந்த டிசைனே உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. டெயில்ஸ் வந்து சூப்பராக லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லொக்கேஷன் உங்களுக்கு கவர் பண்ணிட்டாங்க, இன்டீரியரோட கவர் பண்ணிட்டாங்க. 3 ஃபேஸ் EB லைனும் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சப்ளை லைன் ஆல்ரெடி உள்ள வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம அடுத்தது வந்து 2 ஃபீட் செட்பேக். இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா 2 வீடும் ஒட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான். செட்பேக் வந்து கரெக்டாக இந்த வீட்டுக்கு உண்டான 3 சைடுமே 2 ஃபீட் செட்பேக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சேஃப்டி கேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட்டும் வந்து நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து கவர் ஆகிற மாதிரியே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சில இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஒரு அடக்கமாக வந்துருச்சு. இந்த கார்னரில் வந்து அப்படியே ஜாயின் ஆகிடுச்சு. கேட்டு நம்ம மெயின் ரோடுக்கு முன்னாடியே வந்து ஒரு UPVC விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட் வந்து சவுத் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. வாங்க. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் உங்களுக்கு மெயின் டோர் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே
ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்தீங்கன்னா ஹாலில் 2 பக்கம் யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் மஸ்கிட்டோ நெட் போடணுன்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ஹாலில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ஸ் மட்டும் ஃபால் சீலிங் வித் லைட்டிங்கோட அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே இன்டீரியரும் உங்களுக்கு ஹாலில் டிவி யூனிட் இன்டீரியரும் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் எல்லாமே சேர்த்து தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம வீட்டு உள்ள வந்து பார்த்தோன்னே இந்த ஏரியாவுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தபிள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இன்டீரியரோட கலரும் நம்ம அந்த டெயில்ஸ் கலரும் இவங்க பண்ணியிருக்க இன்டீரியர் கலரும் காம்பினேஷன் வந்து வேற லெவலில் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹால் சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 9.5க்கு 16.6 ஹால் சைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த யூபிவிசி விண்டோக்கு வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம கிச்சன் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கிச்சனில் என்ட்ரி ஆனோடனே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாஸ்து பிரகாரமாக வந்து இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு பூஜா கபோர்டு வந்து சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைனே உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து வேற லெவலில் இருக்குது. கிச்சன் சைஸ் பார்த்தோன்னா 7க்கு 11 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஒரு எக்ஸாஸ்டரும் ப்ளஸ் யூபிவிசி விண்டோ வந்து சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. மோட்டர் சுவிட்ச் வந்து இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தண்ணி காலி ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக இங்கேயே நம்ம மோட்டர் சுவிட்ச் போட்டுக்கலாம். ஆர்ஓ வாட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்பிட் சுவிச்சஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் மேடை வந்து உங்களுக்கு எல் ஷேப்பில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதோட இன்டீரியர் ஒர்க்கும் இதில் பக்காவாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைனே உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. எல் ஷேப்பில் வர்றதுனால இந்த கார்னர் டிசைன் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லொக்கேஷனோட கபோர்ட் ஒர்க் எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு கலர் காம்பினேஷன் டெயில்ஸ்க்கும் அந்த இன்டீரியரோட டிசைன் கலர் காம்பினேஷனுக்கும் நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு லேஃப்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டாங்க, கபோர்டில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன் வச்சுக்கணுமோ அது எல்லாமே இதில் நம்ம அருமையாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியர் ஒர்க்கில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் ஒர்க்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு 20 இயர்ஸ் வந்து வாரண்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து பேரிவேர் வாஷ் பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்லெட் டிசைன் வந்து வெளியே பைப் தெரியாமல் இருக்குது. இந்த டிசைனும் பார்க்கறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து இன்வெர்டர் கனெக்ஷனுக்கு உண்டான க்ளோஸ் ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து அதுவும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்க்கறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். ஸோ பெட்ரூம் கீழே வந்து காம்பேக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க, இன்டீரியரில் கவர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இருக்கும். அந்த பெட்ரூம் சைஸ் வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் சைஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏஜ்டு பர்சன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணிட்டாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே லேஃப்டும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. யூபிவிசி விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு உண்டான அவுட்லெட்டும் இதில் பக்காவாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போகணுன்ற அவசியம் இல்லை. சேஃப்டி கிரில்லோடு இருக்குது. மஸ்கிட்டோ நெஸ்டோட உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9க்கு 10 இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்ல கட்டப்பட்ட வீடு. இதுலேருந்து நம்ம வெளியில் வந்தோம்னா இந்த லொக்கேஷன் ஒரு காமன் பாத் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸட் எல்லாமே பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா அருமையாகவே இருக்கும். இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம். அதே மாதிரி கூடாஞ்சேரி லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். 2 BHK வீடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்க ப்ரைஸ்க்கு இந்த வீடு வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து SS ஹேண்டில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இவங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுவட்டாரத்தில் யாருமே இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது. இந்த பில்டர் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வீடு கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் போது இந்த பில்டர்கிட்டே நம்ம சொல்லி பண்ணிக்கலாம். மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது இந்த ஏரியாவில் ஒரு யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷனுக்காக வித் சேஃப்டி கிரில்லோட சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லொக்கேஷனில் வென்டிலேஷன் வந்து இங்கே இருந்து நம்ம ஹாலுக்கு வென்டிலேஷன் வந்து உண்மையாகவே வேற லெவலில் கொடுக்கும். ஸோ மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் லிவிங் ஏரியா மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 BHK தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்வான்டேஜாக நம்ம வந்து 3 BHKவை கூட இதை மாற்றிக்கலாம். இப்போ கரண்ட்டாக 2 BHK இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் வந்து வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து
இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால்சிங் ஃபுல்லாகவே இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து லிவிங் ஏரியா வரைக்கும் ஃபால்சிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஏறி வந்தோடனே ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.2 14.6 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இன்டீரியர் வித் கபோர்டோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லேஃப்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. லேஃப்ட் நல்லாவே பெரிய சைஸ் தாங்க உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா கிளாஸ் செட் வந்து பேரிவேர் கிளாஸ் செட் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேரிவேர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட அந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பால்கனி உங்களுக்கு இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பால்கனியை போய் பார்ப்போம். ஃப்ரண்ட் எலிவேஷனோட பால்கனி அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்கும். ஸோ பால்கனி பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் பால்கனியாக உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸும் உங்களுக்கு வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் சொல்லுவாங்க, அந்த டிசைன் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. எஸ்எஸ் ஹேண்டிலோட ப்ளஸ் இந்த கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிசைன். சம்டைம்ஸ் சில பேர் வந்து பிளெயின் கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன் லுக்குக்கும் இந்த வீட்டோட பெயிண்டிங்க்கும் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வேற லெவலில் இருக்குது. ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இது எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸாக தாங்க இருக்குது. நான் உங்களுக்கு ஈவினிங் டைமிங்கில் ஏர் சர்க்குலேஷன் வந்து வேற லெவலில் இருக்கும். நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம்லங்க, இது வந்து 2 BHK தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டெரஸ் வந்து இதுலேருந்து அப்படியே அவுட் சைடில் வந்து ஓப்பன் டெரஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே வந்தோன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில்ஸ் கூலிங் ப்ரூஃப். இப்போ இவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெயில் எதுவுமே தெரியல. ஆனால் வெளியில் வந்தோன்னே கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிச்சு. ஃப்யூச்சருக்கு நீங்கள் வந்து 3 BHKவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணுறோம்லங்க, இந்த ஸ்பாட் வந்து ஒரு BHKவாக கன்வெர்ட் பண்ணி இதுலேருந்து நம்ம ஸ்டெப்ஸுக்கு அது வந்து நம்ம கரெக்டாக சிவில் இன்ஜினியர்கிட்ட கேட்டோன்னா அதுக்கு உண்டான ஐடியா ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஏரியாவில் இன்கேஸ் சில பேர் வந்து வாஷிங் வந்து கையில் பண்ணுவீங்க, வாஷிங் மிஷினில் பண்ணுறது இல்லாமல், ஸோ அந்த இடத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பைப்பிங் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டெரஸ் போகணுன்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான MS ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம டெரஸ் வந்து போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே மக்களே, இந்த வீட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 65 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இந்த வீடை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 80% வரைக்கும் லோன் இவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தேர் நம்பர், அவங்க டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கூடாஞ்சேரி லொக்கேஷனில் 2 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தேடிட்டு இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.